கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மாணவர்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே அன்பின் ஸ்தோத்திரங்கள். தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இந்த நாளின் தியான பகுதி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனங்கள். தியான வசனம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பொல்லாங்கன் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசானவனாயிருக்கிறான் என்பதாக வெளிப்படுத்தல் 12:9 சொல்லுகிறது. சோதனைக்காரன் என்று மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேயும், தந்திரமுள்ளவன் வஞ்சிக்கிறவன் என்று 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11 மற்றும் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேயும், இந்த உலகத்தில் இருக்கிறவன் என்பதாக 1 யோவான் 4:4லேயும், இந்த உலகத்தின் அதிபதி என்பதாக யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலேயும், இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்பதாக 2 கொரிந்தியர் 4:4லேயும், உலகத்தின் ஆவி என்பதாக 1 கொரிந்தியர் 2:12லேயும், வேடன் என்பதாக சங்கீதம் 91:3, 124ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் மற்றும் எதிராளி என்று 1 பேதுரு 5:8லேயும், பழைய பாம்பு என்பதாக வெளிப்படுத்தல் 12:9லேயும் அவனுக்கு பல பெயர்கள் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். மனிதர்களை தந்திரமாக வஞ்சித்து அவர்களை தன்வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற தீய நோக்கத்துடனேயே அவன் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறான். குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் மீது அவன் அதிக கவனமுள்ளவனாயிருக்கிறான். அவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த விழிப்புணர்வோடு அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இதை குறித்தே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகின்ற பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனங்களிலே, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். சாத்தான் இந்த உலகம் முழுவதும் சுற்றித் திரிந்து பாவத்தின் சிற்றின்பத்தை இனிமையான ஒன்றாக வஞ்சகமான முறையில் ஆத்துமாக்களுக்கு முன்பாக வைக்கிறார். அவர்கள் அந்த சிற்றின்பத்தின் மயக்கத்தில் ஆழ்ந்து திளைத்திருக்கையில் அவன் அவர்களை தன்வசப்படுத்தி கொள்ளுகிறார். அவர்கள் உலக சிற்றின்பங்களில் மயங்கி அதில் மூழ்கி விடுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பாவத்தின் வஞ்சனையானது அவர்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தி விடுவதால் தங்களுக்கு உண்டாக போகும் பெரிதான ஆபத்தை பற்றி அவர்கள் உணர்வற்றவர்களாகி விடுகிறார்கள். சாத்தான் மனிதர்களுடைய கண்களுக்கு இன்பமான, இருதயத்திற்கு மகிழ்ச்சியான பல பாவ சந்தோஷங்களை அவர்களுக்கு முன்பாக வைத்து தந்திரமான முறையிலே அவர்களை தன்னுடைய வஞ்சனையான கவர்ந்திழுக்கும் கண்ணியில் அகப்பட பண்ணுகிறான். தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள் என்பதாக பிரசங்கி 9:12 நாம் வாசிக்கிறோம். ஒருவன் சாத்தானுடைய வலைப்பின்னலில் சிக்குண்டவனாய் இருக்கிறான் என்பது அவன் குறிப்பாக ஆவிக்குரிய காரியங்களை முற்றிலும் அவமதிக்கிறவனாயிருப்பது மற்றும் தன்னுடைய கல்வியில் ஆர்வ குறைவுள்ளவனாயிருப்பது, குடும்ப அங்கத்தினிடத்திலே அன்பற்றவனாய் உறவை முறித்து கொள்வது போன்றவற்றால் வெளிப்படுத்தப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய கண்களுக்கு இன்பமாக தோன்றும் காரியங்கள் மேல் உன் கண்களை நீ பதிய விட்டிருக்கிறாயோ? உன் கண்கள் அதன் மேல் நோக்கமாயிருக்கிறதோ? அருமையான சகோதரா சகோதரி, அருமையான மாணவ செல்வங்களே, புதிய கல்வியாண்டிற்குள்ளாக பிரவேசிக்கிற என் அன்பு செல்லங்களே, அருமையான பணிவிடையை மேற்கொள்ளுகின்ற ஆசிரியர் பெருமக்களே, நம்முடைய கண்கள் யார் மேல் நோக்கமாக இருக்கிறது? சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும்
பர்வதங்களுக்கு நேராக என் கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். பர்வதங்களை நோக்கி, தேவ பர்வதமாகி ஆண்டவரை நோக்கி நம்முடைய கண்கள் இருக்கின்ற பொழுது வெற்றி, மகிழ்ச்சி, ஆரவாரம் நமக்கு உண்டாகிறது. ஆனால் நம்முடைய கண்கள் உலகத்திலும் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசினுடைய உபாய தந்திரங்களிலும் ஈடுபட்டு செல்லுகின்ற பொழுது வேதனை, அழிவு, நாசம், பார்வையற்ற நிலை. அதற்கு ஒரு உதாரணம்தான் சிம்சோனுடைய வாழ்க்கை. கண்களினாலே விழுந்தான், கண்கள் பிடுங்கப்பட்டவனாக காணப்படுகிறான். முடிவில் உனக்கு விட்டு செல்பவை வேதனையும் வெறுமையும் என்பதை நீ நினைவிலே கொள்ள வேண்டும். உன் கண்கள் தேவனை விட்டு வேறுபுறம் நோக்கப்படும் என்றால் உனக்கு கிடைப்பது வேதனையும் வெறுமையும் தான். இந்த உலகத்தில் தன் கண்களுக்கு இன்பமாயிருந்தவைகளையெல்லாம் பூரணமாய் அனுபவித்த மாமன்னன் ஒருவன், என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தை நான் வேண்டாம் என்று விலக்கவும் இல்லை, நான் செய்த முயற்சிகளிலெல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாயிருக்கின்றது, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை என்பதாக அவன் சலிப்போடு கூறுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அது மாத்திரமல்ல, அவன் வாலிபர்களாகிய மக்களுக்கு அவன் கொடுக்கின்ற ஒரு ஆலோசனையை பாருங்கள். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்பதாக வாலிபருக்கு புத்தி புகட்டுகிறார். ஆம் தேவ பிள்ளையே, கண்களுக்கு பிரியமானவை எல்லாம் ஒரு இமைப்பொழுதற்கு மட்டுமே. அவை நித்தியமான அழிவிற்கே உன்னை கொண்டு செல்லும். இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன்? அது கழுகை போல் சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும் என்பதாக நீதிமொழிகள் 23:5 கூறுகிறது. எனவே அருமையான சகோதரா சகோதரி, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக மாயையிலே நீ சிக்குண்டு இல்லாமற் போகும் பொருட்கள் மீது உன் கண்களை பதித்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்து உனக்கு நீயே நித்திய நஷ்டத்தை வருவித்துக் கொள்ளாதே. நித்தியமாய் நிலைத்திருப்பவையே உன் ஜீவியத்தின் நாட்டமும் நோக்கவுமாயிருக்கட்டும். உலக சிற்றின்பங்களுக்கு இரையாகி அவற்றில் விழுந்து போவாய் என்றால் உன் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு நீயே ஆபத்தை விளைவித்துக் கொள்ளுகிறாய். அதோடு உன்னுடைய மாதிரியற்ற ஜீவியத்தினால் மற்றவர்கள் இடறி போவதற்கும் நீ காரணமாகிறாய் என்பதை உன்னுடைய நினைவிலே நீ வைத்துக்கொள். அவற்றை விட்டு வெளியே வருவாயாக. அப்பொழுது நீ உனக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்க முடியும். பாவ இன்பம் தற்காலிகமான வெறும் சிற்றின்பம் மாத்திரமே. பரலோக இன்பமோ நிலையான பேரின்பமாயிருக்கிறது. பாவ இன்பம் என்றைக்கும் உனக்கு ஒரு அடைக்கலமாயிராது. அது எளிதில் மாய்ந்து மறைந்து போகும். அது வெகு விரைவில் உன்னை கைவிட்டுவிடும். அது தேவனுடைய இரக்கத்திற்கு உன்னை புறம்பாக்கிவிடும். பரலோக இன்பமோ என்றென்றும் நித்தியமாய் நீடித்து நிலைத்திருக்கும். அது தேவனுடைய இரக்கத்துக்கு உன்னை பங்காளியாக்கும். பாவ இன்பம் ஒரு விஷத்தை போன்றிருக்கிறது. அது உன்னை வஞ்சித்து உன்னை கொன்று போடும் என்பதாக ரோமர் 7:11 குறிப்பிடுகிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக இன்பம்தான் மகிழ்ச்சியின் ஊற்றாயிருக்கிறது. இந்த பரலோக இன்பத்தை நாடின கண்களாக நம்முடைய கண்கள் இருக்கிறதா? அது நித்திய ஜீவனை உனக்கு தரும். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்பதாக சங்கீதக்காரன் 16ஆம் சங்கீதம் 11வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். அருமையான தேவ பிள்ளையே, அன்பு வாலிபனே, வாலிப தங்கச்சி, நீ உன் வாழ்வில் எதை தெரிந்து கொள்ளப் போகிறாய்? திரைப்படங்கள், தொலைக்காட்சி, இன்டர்நெட், இசை, நடனம், நாடகம், கேளிக்கைகள், போதைப் பொருட்கள், மதுபானம், புகைப்பிடித்தல், சூதாட்டம், நவநாகரிகங்கள், சிங்காரிப்பு பொருள்கள் போன்ற பாவ சிற்றின்பங்களால் நீ வசீகரிக்கப்பட்டிருக்கிறாயோ? சில சிற்றின்பங்கள் வெளித்தோற்றத்தின்படி தீங்கற்றவையாக உனக்கு தென்படலாம், கவர்ச்சிகரமானவையாகவும் உனக்கு காணப்படலாம், நன்மை கொடுப்பது போலவும் உனக்கு விளங்கலாம், களங்கமற்றவையாகவும் உன் கண்களுக்கு தென்படலாம். ஆனாலும் அவற்றிற்கு நீ உன் வாழ்வில் இடமளிப்பாய் என்றால் அவை உன்னுடைய ஆண்டவர் மேல் உனக்கு இருக்கும் அன்பையும் உண்மையான பக்தியையும் இரகசியமாய் அழித்து போடும் என்பதை மறந்து போகாதே.
அவைகள் திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநெறிகளும் சிறுநெறிகளும் ஆகும் என்பதை நீ உணர்ந்து கொள். அவைகள் தந்திரமானவையும் வஞ்சிக்கிறவையும் மனுஷரை தங்கள் கண்ணியில் அகப்பட செய்கிறவையுமாயிருக்கின்றன. அருமையான தேவ பிள்ளையை, நீ இப்படிப்பட்ட காரியத்திலே அகப்பட்டு விடுதலை பெற வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாயோ, கலங்காதே. உன் மீட்பர் உன் அருகில் இருக்கிறார். அவரிடத்தில் உனக்கு மன்னிப்பும் விடுதலையும் சகாயமும் உண்டு. இன்றே உன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நீ சரணடைந்து விடு. அவர் உன்னை தப்புவித்து காப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பாவத்தின் வல்லமை பெரியதல்ல, பரிசுத்தத்தின் வல்லமையே பெரியது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனவே உன்னோடு போராடி கொண்டிருக்கும் பாவத்தின் வல்லமையை நீ பெரிதாக எண்ணி உனக்குள் இருக்கும் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தாதே. ஒரு காலத்தில் பாவ பிரமாணத்துக்கு சிறையாக்கப்பட்டு தான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறவனாக நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின் என்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று அபயக்குரல் எழுப்பிக் கொண்டிருந்த சவுலை ஆண்டவர் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்குளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று வெற்றி முழக்கமிட செய்தார் அல்லவா? அருமையான தேவ பிள்ளையே, நீ மெய் மனஸ்தாபத்தோடு பாவ சிற்றின்மைகளை வெறுத்து கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை நேசித்து பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் இடையே ஒரு எல்லைக்கோடு வகுத்து பிறர் பின்பற்றத்தக்க நல்லதொரு மாதிரியான ஜீவியம் செய்ய உன்னை அர்ப்பணிக்க மாட்டாயா? செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. மெய் மனஸ்தாபத்தோடு பாவ சிற்றின்மங்களை வெறுத்து ஆண்டவரே நல்லதொரு மாதிரியான ஜீவியம் செய்ய நீர் எங்களை வழிநடத்தும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களில் அன்பு கூறுகிற தேவனால் முற்றும் செயங்கொண்டவர்களாய் நாங்கள் மாறி உம்முடைய சாட்சிகளாய் ஜீவிக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.